சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியொரு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் கபிலன் சார் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். சார் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே சார். ஸோ சிவசிவ அன்பே சிவம் குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியானத்தின் அறிவியல். தியானத்துல என்ன அறிவியல் இருக்கு? உண்மையிலேயே தியானம் அப்படின்றது ஒரு அறிவியல் சாதனமா, ஆன்மீக சாதனமா, இந்த மாதிரியான சில கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதுல தியானத்துல இருக்கக்கூடிய அறிவியல் பக்கத்தை மட்டும் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். அதுலயும் குறிப்பா என்னுடைய பயணம், எனக்கும் அந்த தியானத்துல ஏற்பட்ட ஒரு அனுபவங்கள், அறிவியல் சார்ந்து இது எப்படி கொண்டு போக முடிஞ்சது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தியானத்துல ஈடுபாடு அப்படின்றது ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னாடி ஏற்பட்டது. ஸோ அப்போ தியானம் ஒன்ஸ் நான் கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதை ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் எனக்குள்ள வர்றதை நான் உணர்ந்தேன். மனதிலையும் சரி உடல்லையும் சரி நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது. அப்போ தியானத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அது நம்மளுடைய மனசுல இந்த மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்துது. இன்னும் காக்னிட்டிவ் எபிலிட்டி டெவலப் ஆகிறது, இதெல்லாமே நான் பர்சனலா ரியலைஸ் பண்ணேன். அப்போ தியானம் செய்யும் பொழுது இந்த அளவுக்கு ஏதோ ஒரு மாற்றங்கள் வருது அப்படின்ன உடனே முடிஞ்ச வரைக்கும் அதுல இன்னும் டீப்பா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஆராய்ச்சிகள் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ ஆராய்ச்சிகள் பண்ணும்போது இன்னும் நிறைய புது புது தியான முறைகள், ஏன்னா இப்போ ஒரு ஆராய்ச்சி அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது வெறும் ஒரு டெக்னிக் வச்சு மட்டும் பண்ண முடியாது. அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் நிறைய பேர்கிட்ட போயிட்டு நிறைய விதமான தியான முறைகள் கத்துக்கிட்டேன். எக்கச்சக்கமான தியான முறைகள். எப்பப்பெல்லாம் தியானம் சம்பந்தப்பட்ட ஒரு விளம்பரம் வருதோ உடனே அந்த கிளாஸ் போய் அட்டன் பண்றது, இது எல்லாமே ஒவ்வொன்றா கத்துக்கிட்டு அதை முறையா பயிற்சி பண்ண ஆரம்பிச்சேன். பயிற்சி பண்ணி அதுக்கப்புறமா அதுல என்ன மாற்றங்கள் வருது அப்படின்றதையும் கவனிக்க ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ எனக்கு இந்த மாற்றங்கள் வருது அப்படின்றது ஓகே. இப்போ இதே மாற்றங்கள் மற்றவங்களுக்கும் வருமா அப்படின்ற பொழுது என் கூட தியானம் கத்துக்கிட்டவங்க அவங்க கிட்ட எல்லாம் போய் அவங்களுடைய அனுபவங்கள் பத்தி கேட்கறது, அது ரிலேட்டடா பேசுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நானே மற்றவங்களுக்கு தியானம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். இது நான் ஸ்கூல் படிக்கும் போது நடந்தது. ஸோ அப்போ மற்றவங்களுக்கு தியானம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றதையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ பேசிக்காக நான் ஒரு சயின்டிஃபிக் பர்சன் அப்படின்றதுனால எல்லா விஷயத்தையும் விஞ்ஞானபூர்வமாக எப்படி அணுகிறது, அதில் இருக்கக்கூடிய சயின்ஸ் என்னவா இருக்கும், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. எதுவுமே ஜஸ்ட் லைக் தட் ஒரு மிராக்கிளாவோ இல்லாட்டி அன்எக்ஸ்பிளைன்டாவோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு லாஜிக்கோ இல்லை ஏதோ ஒரு சயின்ஸ் ஒன்று இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்ததுனால தியானத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன, இதுல இப்ப இது வேலை செய்யுதுன்றது எனக்கு கேரண்டீடா தெரியுது. ஏன்னா நானும் தியானம் பண்ணியிருக்கேன், எனக்கும் மாற்றங்கள் இருக்கு, மற்றவங்களுக்கும் நான் தியானம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் இருக்குன்றது என்னால் கண்கூட பார்க்க முடியுது. ஸோ ப்ராக்டிக்கலா மெடிடேஷன்றது ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்றது புரிஞ்சிடுச்சு. அடுத்து சயின்டிஃபிக்கா மெடிடேஷன் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்ச போது தான் என்னுடைய அந்த ஒரு அறிவியல் தேடல் அப்படின்றது ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தியானம் எப்படி நம்ம அறிவியல் சார்ந்து கொண்டு போறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது, பொதுவாக தியானத்தை பத்தி படிக்கும்போது இது பிபி ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ நானும் அந்த பீரியட்ல அதெல்லாம் படிச்சது உண்டு. சரி, அந்த அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் அந்த ஸ்கூல் முடிச்ச டைமும் காலேஜ் பிகினிங் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். அப்போ வீட்டில் ஒரு பிபி மிஷின் இருக்கும், அந்த கையில ஒரு வாட்ச் மாதிரி மாட்டுவாங்க, ஒரு பிபி மிஷின், அது போர்ட்டபிள். அது சரி, அதை வச்சு நம்ம ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த வயசுல ஒரு 12th படிச்சு அந்த பீரியட்ல 12th ஸ்டாண்டர்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அந்த டயத்துல சரின்னு சொல்லிட்டு அந்த பிபி மிஷின் கையில மாட்டிட்டு ஃபர்ஸ்ட் இப்போ அதுல பிபி, ஹார்ட் ரேட்டு, பல்ஸ் ரேட் எல்லாமே காட்டும். ஸோ அதை பார்த்துக்கிட்டேன் எப்படி இருக்குன்றது. அதுக்கப்புறமா திருப்பி கொஞ்ச நேரம் அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும், ஒரு 5 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்றேன். பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் அதை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். ரெண்டுத்துக்கும் டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் இருந்தது. இம்மீடியட்டா எல்லாமே ரெடியூஸ் ஆகி ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் ஆனது அப்படின்றது இம்மீடியட்டா ஃபீல் பண்ணேன். ரிப்பீட்டடா நான் இதை ட்ரை பண்ணேன். ஒரு தடவை மட்டும்தான் வருதா இல்லை எத்தனை தடவை பண்ணாலும் வருதா? ஏன்னா சயின்டிஃபிக் ப்ராசஸ்னா அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் ரிப்பீட் பண்ண முடியணும். ரிப்பீட்டடா அதே ரிசல்ட் வருது இல்லை ஆல்மோஸ்ட் சிமிலர் ரிசல்ட் வருதுன்னா அதுதான் சயின்டிஃபிக்காக அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்.
ஸோ அப்போது ரிப்பீட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான ரிசல்ட் அதே மாதிரி வருதான்றதையும் செக் பண்ணேன். மற்றவங்களுக்கும் அதே மாதிரி முதல்ல நார்மலாக அதை போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தியானம் பண்ண வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக பண்ண வேணான்றதுனால ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி பண்ண வச்சுட்டு திருப்பியும் நான் போட்டு செக் பண்ணேன். அங்கேயும் அவங்களுக்கும் அந்த சேஞ்சஸ் இருந்தது. ஸோ அந்த பீரியடில் எனக்கு கையில் கிடச்ச ஒரு சயின்டிஃபிக் டூல் அப்படின்னா அந்த ஒரு மிஷின் தான், பிபி மிஷின் தான். அதனால் அதை வச்சு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறமா இன்னும் அதை டீப்பாக ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா ரியலான பல சயின்டிஃபிக் டூல்ஸை வச்சு எந்த அளவுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்றதும் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அதனால ஓகே, இது இன்னும் டீப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு அதை பற்றி நிறையா ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். அப்போது அதே பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தது. நான் பேரலாகவும் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் பேரலாக ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரோ சயின்ஸ். ஸோ நியூரோ சயின்ஸ் எனக்கு அந்த நியூரோ சயின்ஸ்ன்றது மூளை பற்றின ஒரு அறிவியல். ஸோ பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணுறது. ஸோ பிரெயின் எப்படி வேலை செய்யுது, அதுக்குள்ளார என்னென்ன கெமிக்கல் சேஞ்சஸ் இருக்குது, அதுக்குள்ளார என்னென்ன மாற்றங்கள், ஒரு மூளை எக்ஸாக்டாக எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பற்றி படிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தனால நியூரோ சயின்ஸ் பற்றி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நிறைய சயின்டிஸ்ட் வந்து, அதாவது நியூரோ சயின்டிஸ்ட் தான் வந்து மெடிடேஷனை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத படித்தேன். ஸோ அப்போது நம்மளும் ஆல்ரெடி நியூரோ சயின்ஸ் பற்றி நம்ம கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கனால அதையும் கம்பைன் பண்ணி நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் மெடிடேஷன் பண்ணால் பிரெயினில் என்ன சேஞ்சஸ் வருது அப்படின்ற கோணத்துல இருந்து பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ அது ரிலேட்டடாக ஸ்டடி பண்ணும் பொழுது தான் வந்து அடுத்தடுத்து இன்னும் சில சப்ஜெக்ட்ஸ்லாம் தெரிய வந்துச்சு. நியூரோ சயின்ஸ்லேருந்து அதே ஒரு சப் பிரான்ச்சாக ஒரு 2 சப்ஜெக்ட் எடுத்து இன்னும் டீட்டெயில்டாக படிக்க ஆரம்பித்தேன். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூரோபிளாஸ்டிசிட்டி. ஸோ இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்றது வந்து இப்போ பொதுவாக ஒரு கருத்து என்ன அப்படின்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் நம்மளுடைய உடலில் இருக்கிற எல்லாமே தசைகள் எல்லாமே வளரும், அதுக்கப்புறமா வந்து அதோடைய வளர்ச்சி ஸ்டாப் ஆகிடும் அப்படின்றது. மெயினாக பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறமா அது வளராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. பட் லேட்டர் ஆன் பிளாஸ்டிசிட்டின்ற ஒரு கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, பிரெயின் அப்படின்றது கடைசி வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், அதோடைய வளர்ச்சின்றது ஸ்டாப் ஆகிறது கிடையாது. அப்படி அது வந்து பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க, நியூரோ பிளாஸ்டிசிட்டி. அப்போ மூளை வளருதுன்னா பெருசாகிக்கிட்டே போதானா, பெருசாதான் ஆகும், ஆனால் அந்த ஸ்கல்லை தாண்டி போகாது. அது வளர வளர அது வந்து அதுக்குள்ள மடிப்புகள் அதிகமாகிக்கிட்டே வரும், ஒரு பிளாஸ்டிசிட்டி மாதிரி வரும். ஸோ அப்போ பிரெயின் எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது அதோடைய சைஸ் வந்து லிட்ரலாக வந்து சேஞ்ச் ஆகும். பட் அதில் தான் வந்து அதிகமான மூளை மடிப்புகள் அதிகமாகும். அது பெருசாகும் போது அதோடைய அந்த சுருக்கங்கள் ஜாஸ்தியாக தெரியும். ஸோ இதை தான் வந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நிறைய விஷயங்கள், அந்த பிளாஸ்டிசிட்டிக்கு காரணங்கள் நிறைய. நம்ம புதுசாக ஏதாவது ஒரு கற்றுக்கும் போது பிரெயினில் அந்த சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ அது மூலமாக பிளாஸ்டிசிட்டி இருக்கும். அதே மாதிரி தியானம் பண்ணும் போதும் உங்களுக்கு நியூரோ பிளாஸ்டிசிட்டியோடைய சேஞ்சஸ் அதை அப்சர்வ் பண்ண முடியுது. லிட்ரலாக வந்து பிரெயினில் சேஞ்சஸ் ஏற்படுது, ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்றதும் வந்து தெரிய ஆரம்பிச்சது. இது ரிலேட்டடாக நிறைய புத்தகங்களும் இருந்தது. ஸோ அதுவும் நான் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். எல்லாமே நியூரோ சயின்டிஸ்டோடைய புத்தகங்கள், சும்மா ஜென்ரலான புத்தகங்கள் கிடையாது. ஸோ எல்லாமே அவங்கவுங்க ஆராய்ச்சிகள் பண்ணி கொடுத்த விஷயங்கள். ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் நிறைய, மோஸ்ட்டாக வந்து ரொம்ப ரிலையபிளாக இருக்கணும் அப்படின்னா ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் படிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ நியூரோ சயின்ஸ் ரிலேட்டடான, நியூரோ பிளாஸ்டிசிட்டி ரிலேட்டடான ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் வந்து நிறைய ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சு அதில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்றது படிக்க ஆரம்பித்தேன். அது பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்ஜெக்ட் தெரிய வந்துச்சு அதுலேயே, நியூரோ தியாலஜி அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த நியூரோ தியாலஜி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்பிரிச்சுவல் நியூரோ சயின்ஸ்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் மூலமாவோ இல்லை ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் மூலமாவோ பிரெயினில் எப்படி சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்றத ஸ்டடி பண்ணுறதுக்குன்னே ஒரு தனி பிரான்ச் இருக்கு. நம்ம இங்கே உட்காந்துட்டு எல்லாமே சொல்கிறோம், சரி இதெல்லாம் வந்து விஞ்ஞானம் ஏற்றுக்கல, இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் அது உண்மை கிடையாது. தியானத்தை விஞ்ஞானம் எப்பயோ ஏற்றுக்குச்சு. தியானத்தில் ஒரு மிகப்பெரிய அறிவியல் இருக்குது அப்படின்றது எல்லா விஞ்ஞானிகளும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம். திரும்ப திரும்ப இன்ன வரைக்கும் ரிப்பீட்டடான ரிசர்ச் நடந்துக்கிட்டே இருக்கு தியானத்தில். தியானம் சார்ந்த நிறைய ஆராய்ச்சிகள் இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நியூரோ தியாலஜி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் ஒரு
ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸாக அது பார்க்கப்படுது, நியூரோ தியாலஜி அப்படின்றது. அப்போ தியானம் பண்ணும்போதும் சரி, ஒரு சில ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் ஏற்படும் போதும் சரி, பிரெயின்ல சேஞ்சஸ் ஏற்படுதுன்றது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அதை பத்தி ஸ்டடி பண்றதுக்குன்னே ஒரு தனி பிரான்ச் ஓப்பன் ஆச்சு. ஸோ அப்போ அந்த நியூரோ தியாலஜி பத்தியும் படிக்கும் பொழுது நிறைய அற்புதமான விஷயங்கள் எல்லாமே ஈஸியா கண்ணுக்கு வர ஆரம்பிச்சது. சரி, அப்போ இந்த நியூரோ சயின்ஸ் அப்படின்னு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதுல தியானம் என்ன மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிரியேட் பண்ணுது அப்படின்றத ஸ்டடி பண்ணும்போது தான் முக்கியமா ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. என்னன்னா, நீங்க பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் செக்ரேட் ஆகும். ஸ்பெசிஃபிக்கா தியானம் பண்ணும்போது நம்மளுடைய பிரெயின்ல ஹாப்பி கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டோப்பமைன், செரட்டோனின், ஆக்சிடாசின் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தியானம் பண்ணக்கூடிய ஆட்களை உட்கார வச்சு அவங்கள மெடிடேஷன் பண்ணும்போது இதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஜி இருக்கும், அப்புறமா வந்து எம்ஆர்ஐ, எஃப்எம்ஆர்ஐ, பெட் ஸ்கேன், இந்த மாதிரி சில சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தான் இந்த ரிசர்ச் எல்லாமே நடக்கும். ஸோ அப்படி ஸ்டடி பண்ணும்போது இந்த மாதிரி சில மாற்றங்கள் எல்லாம் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டோப்பமைன், செரோட்டோனின், ஆக்சிடாசின் இதெல்லாமே வந்து ஹாப்பி கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டோப்பமைன்றது உங்களுக்கு ஒரு ப்ளஷர் கொடுக்கக்கூடியது. டோப்பமைன் செக்ரேட் ஆச்சுன்னா மைண்டில் அவ்வளோ ஒரு ப்ளஷர், ஒரு 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 பேரானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்கும். செரட்டோனின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மூட் ஸ்டெபிலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் செரட்டோனின் நல்லா செக்ரேட் ஆச்சுன்னா தான் தூக்கமும் நல்லா வரும். அண்ட் ஆக்சிடாசின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு லவ் கெமிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, லவ் ஹார்மோன் அப்படின்னு சொல்றது. ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஃபீல் வந்து இந்த ஆக்சிடாசின் தான் கொடுக்கும். தியானம் பண்ணும்போது ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றபடி, ஒவ்வொரு நபருக்கு ஏற்றபடி இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகுது. இப்போ லவ் அண்ட் கைண்ட்னஸ் மெடிடேஷனே, ஒரு மெட்டா மெடிடேஷனே ஒன்று தனியாக புத்திஸ்ட் ஒரு இதில் இருக்கும். அந்த மெடிடேஷன் பண்ணும்போது பிரெயினில் ஆக்சிடாசின் லெவல் ஜாஸ்தி ஆகுது, விச் இஸ் லவ் ஹார்மோன். அண்ட் இன்னும் சில தியானங்கள் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செரட்டோனின், அந்த மூட் ஸ்டெபிலைசர் அப்படின்னு சொல்லக்கூடியது செரட்டோனின் வந்து செக்ரேட் ஆகுது. அப்புறம் டோப்பமைன், இது எல்லாமே தியானம் பண்ணும்போது செக்ரேட் ஆகுது அப்படின்றத கிளினிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு ஒரு ஒரு கெமிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டிசால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்டிசால் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது இந்த கார்டிசால் தான் உள்ள செக்ரேட் ஆகிருக்கும். ஸோ அது செக்ரேட் ஆகும்போது அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நம்ம ஃபீல் பண்ணுவோம். தியானம் பண்ணும் பொழுது இமீடியட்டாக கார்டிசால் லெவல் ரெடியூஸ் ஆகுது அப்படின்றதும் ப்ரூவ் ஆயிருக்கு. தியானம் பண்ணும்போது கார்டிசால் லெவல் ரெடியூஸ் ஆகுதுன்றது ஒன்று. எப்பயுமே தியானம், அதாவது டெய்லி தியானம் பண்றவங்களுக்கு இந்த கார்டிசால் லெவல் எப்பயுமே வந்து கம்மியாக தான் செக்ரேட் ஆகுது அப்படின்றது இன்னொரு ஒரு கண்டுபிடிப்பு. ஸோ அப்போ எல்லா டைமும் நம்ம தியானம் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணலாம், இல்லை 2 தடவை பண்ணலாம், ஒரு ஒரு 20 நிமிஷம். இப்போ மோஸ்ட்டாக இந்த மாதிரியான ரிசர்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மெடிடேட் பண்ணுறவங்கள வச்சு பண்ணக்கூடிய ரிசர்ச் தான் இது எல்லாமே. ஸோ அப்போது அந்த மாதிரி ரெகுலராக மெடிடேட் பண்ணுறவங்க எல்லாத்தையும் அவங்கள ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு அவங்களுக்குள்ளார இந்த டெஸ்டிங்லாம் நடக்கும். பெட் ஸ்கேன் வைக்கிறது, எஃப்எம்ஆர்ஐ வைக்கிறது, அண்ட் இஜி வைக்கிறது, எல்லாமே வச்சு ப்ராப்பராக அந்த ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இப்போ ஒரு பர்சன் வந்து கண்டினியூஸாக ஒரு மினிமம் ஒரு 6 மாதம் ஒருத்தர் தியானம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய பிரெயினை ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கார்டிசால் லெவலே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட்டுக்கு போறாரு, ஒரு ரொம்ப அவர் ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணணும்னு பார்த்தாலுமே கூட அந்த கார்டிசாலோடைய அந்த கெமிக்கல் வந்து ரொம்ப கம்மியாக தான் செக்ரேட் ஆகும். இம்மீடியட்டாக அது வந்து பாசிஃபையும் ஆகிடும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரீசன் வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து டோப்பமைன் அண்ட் செரட்டோனினுடைய லெவல் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ அப்போ அந்த செரட்டோனின் ஜாஸ்தியாகும் மூடை ஸ்டெபிலைஸ் பண்ணிவிடும். அப்போ அந்த மூட் ஸ்டெபிலைசர் அந்த கெமிக்கல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கார்டிசால் லெவல் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிடும். இது 2 விதமாக நடந்த ஆராய்ச்சிகள் தான். ஒன்று வந்து நீங்கள் ஒருத்தரை தியானம் பண்ண வச்சுட்டு அப்போ வந்து அவங்களுடைய பிரெயினை ஸ்டடி பண்ணுறாங்க. அப்போது எங்கெங்கெல்லாம் என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்றது பார்க்கும்போது அமிக்டலா அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஆஃப் எமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த சீட் ஆஃப் எமோஷன், அந்த அமிக்டலால வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது, விச் இஸ் அவங்களுக்கு எமோஷன்ஸ் வந்து
அந்த இடத்துல வந்து கம்மி ஆகுது அப்படின்றதும் புரியுது. இதுதான் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றது. ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க எமோஷனலா பேசுனீங்க, எமோஷனலா முடிவெடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது தவறாகத்தான் போகும். அப்ப எல்லா சூழலையும் எமோஷனுக்கு அடிமையாகாம, நம்மளுடைய உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாம தெளிவா யோசிக்கக்கூடிய தன்மை. யூசுவலாவே வந்து பாத்தீங்கன்னா எமோஷன் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லாஜிக் வேலையே செய்யாது. இது வந்து பிரெயின்ல ஏற்படக்கூடிய மாற்றம் தான். ஏன்னா எமோஷனல் அந்த அமிக்டலாவுடைய ஆக்டிவேஷன் அதிகமாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்டல் பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த அந்த போர்ஷன்ஸ், அதாவது லாஜிக்கல் திங்கிங்கான போர்ஷன்ஸ் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். ஸோ உங்களால தெளிவா யோசிக்க முடியாது, லாஜிக்கலா யோசிக்க முடியாது. நீங்க உங்களை விடுங்க, நீங்க இன்னொருத்தர் நீங்க அப்சர்வ் பண்றீங்கன்னு வைங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கும்போது அவர் பேசுற விஷயங்கள்ல எந்த ஒரு அர்த்தமுமே இருக்காது, லாஜிக்கே இருக்காது. நம்ம யோசிப்போம், என்ன கொஞ்சம் கூட ஒரு ஒரு அறிவு அறிவு சார்ந்து பேச மாட்டேங்கிற, ஒரு லாஜிக்கே இல்லையா நீ பேசுறதுல அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப எமோஷன் ஆயிட்டாங்கன்னா அவங்களால தெளிவா யோசிக்க முடியாது, லாஜிக்கலா யோசிக்க முடியாது. இது பிரெயின்ல ஏற்படுற ஒரு சேஞ்ச் தான். தியானம் பண்றவங்களுக்கு அந்த எமோஷனலா பேசுறது அப்படின்றது ரொம்ப கம்மியாயிக்கிட்டே வரும். நிறைய இது பண்ணும்போது எல்லா விஷயத்துக்கும் இம்மீடியட்டா வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, பொறுமையா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஒரு சுச்சுவேஷனா, இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு ஒரு 10 தடவை ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அதுல அதிகபட்சம் ஒரு 7 to 8 டைம்ஸ் வந்து ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணாலே பெரிய விஷயம். நம்ம ஒரு 10 ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்லயும் நம்ம இம்மீடியட்டா ஸ்ட்ரெஸ் ஆகும், கோவப்படுவோம், ரியாக்ஷன் தான் இருக்கும். ரியாக்ஷன் வேற, ரெஸ்பான்ஸ் வேற. ஒரு சுச்சுவேஷனுக்கு இது எப்படி என்னன்றதை பார்த்து, ஓகே இதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்னு யோசிச்சு எடுக்கிற முடிவு தான் வந்து ரெஸ்பான்ஸ். ஒரு சுச்சுவேஷன் வந்த உடனே நம்மள அறியாமலே திடீர்னு ரியாக்ட் பண்றோம் பாத்தீங்களா, அது ரியாக்ஷன் சொல்றது. ஒரு ஸ்டிமுலஸ், அந்த ஸ்டிமுலஸ்க்கான ஒரு ரியாக்ஷன். ஸோ அப்போ அந்த ரியாக்ஷன் ஏற்படும் போது தவறுகள் நிறைய இருக்கும். யோசிக்காம ஏதோ தெரியாம நான் பேசிட்டேன், இல்லை தெரியாம நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு நம்ம நிறைய தடவை நம்மளே சொல்லியிருப்போம், மற்றவங்களும் நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஒரு கோவத்துல நான் பேசிட்டேன், ஒரு கோவத்துல தெரியாம வார்த்தையை விட்டுட்டேன் அப்படின்றது, இல்லை கோவத்துல நான் செஞ்சுட்டேன். மோஸ்டா நடக்கிற குற்றங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு அவசரத்துல நடக்கிற குற்றங்கள் நிறைய இருக்கும், எமோஷன் ஆகி பண்ணக்கூடிய குற்றங்கள். அப்போ எமோஷன் ஜாஸ்தி ஆகும் போது அங்க லாஜிக் கட் ஆஃப் ஆகுது. ஒரு 10 ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு நீங்க வருது அப்படின்னா, நார்மலா இருக்கிறவங்க 10 சுச்சுவேஷன்லயும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது தவிர வேற எதுவுமே தெரியாது. நீங்க எத்தனை முறை ஒருத்தரை கோவப்படுத்தினாலும் இம்மீடியட்டா கோவப்படத்தான் செய்வாரு. அந்த அவரை ட்ரிகர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கோவம்ன்றது வந்துடும். ஆனா ரெகுலரா தியானம் பண்றவங்களுக்கு அந்த 10ல அட்லீஸ்ட் ஒரு 7ல இருந்து ஒரு 8 முறையாவது வந்து அவங்க வந்து கண்ட்ரோல்டா இருப்பாங்க. ஒரு 2 முறை மட்டும்தான் அது மிஸ் ஆகும். அது நார்மலா எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நல்லா ரொம்ப டீப்பா போகும்போது தான் ஒரு 9 or 10 out of 10 வர்றதுன்னா ரொம்ப ரேரான விஷயம். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 7ல இருந்து ஒரு 8 முறை, 10 ஒரு 7 or 8 out of 10 அந்த சுச்சுவேஷன்ல அவங்க வந்து கண்ட்ரோல்டா இருக்க முடியும். அது வந்து நியூரோ சயின்ஸ் மூலமா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ ரெகுலரா மெடிடேட் பண்றவங்க, ரெகுலரா மெடிடேஷன்றதே வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த சயின்டிஸ்ட் எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து குறைஞ்சது ஒரு 1 year மெடிடேட் பண்றவங்கள வச்சு அதிகமான ரிசர்ச் நடக்கும். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மாங்ஸை வச்சு நிறைய ரிசர்ச் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, புத்திஸ்ட் மாங்ஸ். மோஸ்டா அந்த அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல தான் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்திருக்கு. அதனால அவங்களுக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய நபர்கள்னா புத்திஸ்ட் மாங்ஸ் தான். ஸோ புத்திஸ்ட் மாங்கை வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்திருக்கு. அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரெயின்ல சில பிசிக்கல் சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்றதெல்லாம் அவங்கள வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா நார்மல் பீப்புள் வச்சும் மெடிடேட் பண்றவங்கள வச்சும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நிறைய சேஞ்சஸ் தெரியுது. ஒரு நார்மல் பீப்புளுக்கும் மெடிடேட் பண்றவங்களுக்கும் நிறைய மாற்றங்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாங்கை வச்சு நீங்க ஸ்டடி பண்ணும்போது அவர் வந்து இப்போ நார்மலா வந்து ஒரு புத்திஸ்ட் மாங்க் அப்படின்னா, இல்லாட்டி ஒரு பொதுவாக ஒரு மகான் எடுத்துக்கிட்டீங்களாலும் சரி, ஒரு யோகி எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்பயுமே வந்து அவங்க அவங்க முகத்துல ஒரு அன்பு, ஒரு பாசம், இல்லாட்டி ஒரு ஒரு அமைதி எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. எப்பயுமே வந்து ஒரு 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 லைட்டான ஒரு ஸ்மைல் இருக்கும், ஒரு நிதானம் இருக்கும். அவங்க ஃபேஸை பார்க்கும் போதே ஒரு மனசு அமைதியா இருக்கும். ஒரு கடுகடுன்னு அவங்க ஃபேஸ் இருக்காது, எப்பயுமே ஒரு அமைதி இருக்கும். எப்பயுமே ஒரு ஒரு புன்சிரிப்பு, இல்லாட்டி ஒரு அவங்க
வாய் சிரிக்கலைனாலும் அவங்க கண்ணு சிரிச்சிட்டு இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஒரு அமைதி அவங்க ஃபேஸ்ல இருந்துட்டு இருக்கும். இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கு, ஒரு அறிவியல் இருக்கு. என்னன்னா, அதிகமா தியானம் பண்றவங்களுடைய பிரெயின்ல எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாப்பி கெமிக்கல்ஸ்ன்றது ஒரு ஒரு மைல்ட் லெவல்ல செக்ரேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அவங்க எப்பயுமே ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க அப்படின்றது அறிவியல் பூர்வமாக நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ புத்திஸ்ட் மாங்ஸ்லாம் வந்து மெடிடேட் பண்ணாம சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போதும் அவங்களுடைய பிரெயினை வந்து ஸ்டடி பண்றாங்க. அவங்களுடைய நார்மல் ரொட்டீன், அவங்க ரொட்டீன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதும் அவங்கள வந்து அந்த அது ஒரு ஒரு ஹெட்பேண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் போட்டு அவங்கள வந்து அவங்களுடைய வேலைகள் அவங்க செய்ய வைக்கிறாங்க. அவங்க ரொட்டீனாக அவங்க செய்யக்கூடிய வேலைகள் செய்யும் பொழுதும் பிரெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அப்சர்வ் பண்ணும்போது அந்த ஹாப்பி கெமிக்கல் செக்ரேட் ஆகிட்டே தான் இருக்கு. ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும்போது மனசுக்கு சந்தோஷம் வருதுன்றது நார்மல். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்குது, செய்தி கேட்டோன்னா நீங்க சந்தோஷமா வரீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரை நீங்க பாக்குறீங்க, பார்த்தோன்னா மைண்ட்ல வந்து ஒரு ஒரு அன்பு பெருகுது, ஹாப்பினஸ் வருது. இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த செய்றீங்க, ஒரு ஹாபி, ஒரு பொழுதுபோக்கு, இல்லை மியூசிக் கேட்கறது, படம் பார்க்கறது, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த செய்யும் போது இம்மீடியட்டா மனசுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா அவங்களுக்கு எப்பயுமே அந்த நிலையில இருக்காங்க அப்படின்றது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா தெரிய வருது. அது எப்படி ஒரு மனுஷன் எப்பயுமே வந்து அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும்? தியானத்தை பத்தி நம்ம படிச்ச போது மனசு எப்பயுமே ஒரு அமைதியா இருக்கும், ஒரு நிம்மதியா இருக்கும், இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். சயின்டிஸ்டுக்கு இப்பதான் அதெல்லாமே தெரியுது. அப்போ உண்மையிலேயே தியானம் பண்ணும்போது அவங்க சொல்ற அந்த எப்பயுமே அந்த எட்டர்னல் பிளிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு பேரானந்த நிலை, பேரின்ப நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தியானம் பண்ணும்போது பேரின்பம் கிடைக்கும் அப்படின்றது. சிற்றின்பம்ன்றது மற்ற விஷயங்கள்ல கிடைக்கக்கூடியது. ஆனா பேரின்பம்ன்றது தியானம் பண்ணும்போது அந்த ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டை என்ஜாய் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது அப்படின்ட்டு. இது வந்து வெறும் ஒரு ஒரு வாய் வார்த்தைகளாக மட்டுமே கிடையாது, இது வந்து உண்மையிலேயே நடக்குது அப்படின்றது தான் இந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ நீங்க ஒரு பிளிஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா உங்க பிரெயின் அப்போ வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அங்க வந்து ஹாப்பி கெமிக்கல் செக்ரேட் ஆயிருக்கு. ஆக்சிடாசின், செரோட்டோனின், டோபமைன் இதெல்லாமே செக்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து உங்க பிரெயின் வந்து அதை ஹாப்பியா வச்சுட்டு இருக்குன்றது ஸ்கேன் மூலமா தெரியுது. தியானம் பண்ணும்போது செக்ரேட் ஆகிறதும் இருக்கு, எப்பயுமே இருக்கிறதும் இருக்கு. நார்மல் பீப்புளுக்கு அது எப்பயுமே இருக்குதுன்றது கஷ்டம். இந்த ஒரு ஒரு நீங்க ஒரு ஒரு மகான், ஒரு ஒரு யோகி, இல்லாட்டி ஒரு மாங்க் மாதிரி எங்கேயாவது மனித வாடை அதிகமா இல்லாத இடத்துல நீங்க நிதானமா இருக்கீங்க அப்படின்னா அது எப்பயுமே மைண்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாவே இருந்துட்டு இருக்கும். நார்மல் பீப்புளுக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான். நார்மல் பீப்புளை மெடிடேட் பண்றவங்களை வந்து இதே மாதிரி ஸ்டடி பண்ணும்போது அவங்கள தியானம் பண்ணவும் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அவங்கள ரொட்டீன் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. நீங்க எப்பயும் போல உங்களுடைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ஸ்கேன் இதை போட்டுட்டு அவங்கள எப்பயும் போல ஒர்க் பண்ண வச்சாலும் அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளார மைல்டான நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அது வந்து ஒரு பெர்மனண்டான சேஞ்ச் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றவங்களுக்கு காக்னிட்டிவ் எபிலிட்டி வந்து டெவலப் ஆயிருக்கு. அறிவாற்றல், ஒரு விஷயத்த அறிவு சார்ந்து யோசிக்கக்கூடிய திறன், அறிவாற்றல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அறிவாற்றல் வந்து அதிகமாயிருக்கு. காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பெர்மனண்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது வந்து ஜஸ்ட் ஒரு டெம்பரரியா கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இன்க்ரீஸ் ஆனது கிடையாது. ரெகுலரா மெடிடேட் பண்றவங்களுக்கு எப்பயுமே வந்து அந்த அறிவாற்றல்ன்றது அதிகமாக இருக்கு. அவங்களோட எமோஷன்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து மற்றவங்களோட வந்து ரொம்ப ஸ்டேபிளாவே இருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் இன்னும் ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டிப்ரெசிவா இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ், டிப்ரெஸ்டு பேஷண்ட்ஸ் எல்லாருமே அவங்கள கூட்டிட்டு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. ஸோ இப்போ அவங்கள வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்குள்ளார மூளை ஃபர்ஸ்ட் வந்து எதுவுமே வந்து முன்னாடி பின்னாடி ரெண்டுமே பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ ஒரு விஷயம் வேலை செய்யுதுன்னா அது வேலை செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றது. ஸோ இது மாதிரி ஒரு டிப்ரெஷன்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை வந்து அவங்கள பிரெயின் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்றத அதை அவங்க நோட் பண்ணி வச்சிடறாங்க. அதே பேஷண்ட்டுக்கு ஒரு கண்டினியூஸா வந்து ஒரு 2 months மெடிடேஷன் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நிறைய டைம் நடந்தது. நான் ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி மட்டும் சொல்கிறேன். ஸோ ஒரு செட் ஆஃப் டிப்ரெஸ்டு பேஷண்ட்டுக்கு 2 மாதம் மட்டும் டெய்லி தியானம் பண்ண வைக்கிறாங்க. கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்ட். நீங்கள் தியானம் பண்ணுங்கன்னு போய் விட்டுட்டாங்கன்னா எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது.
என்னதான் தியானத்தை பற்றி எவ்வளோ இது பேசினாலுமே மிஞ்சி போனால் 2 நாள் 3 நாள் மட்டும் தான் தொடர்ந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுது. ஸோ ஆனால் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றனால அவங்க மேற்பார்வையில் 2 மாதம் தினமும் தியானம் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அப்போ ரெகுலராக அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்து அந்த 2 months கண்டினியூஸாக மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்களுடைய பிரெயினை ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்சஸ், ஃபிசிக்கலாகவும் சேஞ்சஸ் வந்திருக்கு. அந்த 2 மாதம் அவங்க தொடர்ந்து தியானம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டிப்ரெஷன் லெவல் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. டிப்ரெஷன் லெவல் குறைஞ்சு மற்றவங்க கிட்ட சகஜமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இது வந்து ஃபிசிக்கலாக நடந்த சேஞ்சஸ். இப்போ கண்ணு முன்னாடி பார்க்குறோம், ஓகே இவன் வந்து 2 மாதம் தியானம் பண்ணியிருக்கான். இப்போ இவ்வளோ நாள் ரொம்ப ஒரு மாதிரி சோகத்திலே டிப்ரெஷன்லேயே இருந்த இந்த பர்சன் வந்து இப்போ ஓரளவுக்கு சகஜமாக மற்றவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்றது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே வந்து சயின்டிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பிரெயின் ஸ்கேன் பண்ணும்போது தான் தெரியுது. ஸோ அப்போது அவங்க எப்பயுமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெசிவ் கெமிக்கல்ஸ் தான் அதிகமாக இருக்கும். கார்டிசால் மாதிரியான ஸ்ட்ரெஸ்க்கு ஹார்மோன்ஸ்லாம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஆனால் இந்த முறை அவங்கள ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது செரோட்டோனின் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது, கார்டிசால் லெவல் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. விச் இஸ் அந்த மூட் ஸ்டெபிளைஸ் ஆயிருக்கு, டிப்ரெஷன்லேருந்து அவங்க வெளியில் வந்துட்டாங்க அப்படின்றது. இன்னும் வெளியில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் தொடர்ந்து மெடிடேட் பண்ணும்போது பெர்மனண்ட்டாக வெளியில் வந்துடுவாங்க. ஸோ அதையும் வந்து அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. இது டிப்ரெஷன் பேஷண்ட்டில். இதே மாதிரி ஆன்சைட்டி பேஷண்ட்ஸ் எப்பயுமே பதட்டம், அடிக்கடி பதட்டம்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்து கண்டினியூஸாக ஒரு ஃபியூ மந்த்ஸ் வந்து தியானம் பண்ண வச்சு அப்போ என்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றதையும் அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. பண்ணும் பொழுது அவங்களுக்குள்ளார ஆன்சைட்டி நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு. டிப்ரெஷன் எப்படி ரெடியூஸ் ஆகுது அதே மாதிரி ஆன்சைட்டி லெவல் நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்குன்றது பிரெயின் ஸ்கேன் மூலமாக தெரிய வருது. உங்களுக்கு ஃபிசிக்கலாக வரக்கூடிய சேஞ்சஸ்ன்றது ஒன்று பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்குமே ரொம்ப பயம் பதட்டம்னு இருந்தவெல்லாம் இப்போ வந்து நார்மலாக ஏதோ பேச ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்றது நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடியது. ஆனால் ஒரு விஞ்ஞானபூர்வமான ஆதாரம் வேணும், சயின்டிஃபிக் ப்ரூஃப் வேணும்னா இது மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது தான் தெரியும். அப்போது பிரெயின் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஆன்சைட்டி பீப்புள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரெயினில் சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பேஷண்ட்ஸை வச்சு ப்ரூவ் பண்ணது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸை வச்சும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டினியூஸாக வந்து டெய்லி மெடிடேஷன் ப்ராக்டிஸ் கொடுத்து அவங்கள தினமும் தியானம் பண்ண வைக்கும்போது அவங்களுடைய ஸ்டடீஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றதும் ப்ரூவ் ஆயிருக்கு. அது வரைக்கும் அவங்க எடுத்த மார்க்ஸ், அவங்களுடைய ஆவரேஜ் மார்க் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க அப்படின்றத வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அதெல்லாம் ஒரு ஆவரேஜ் ஒரு 50 to 60% எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள வந்து ரெகுலராக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல 6 months to 1 year பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு 6 months to 1 year ரெகுலராக அவங்கள மெடிடேட் பண்ண வைக்கும்போது அந்த 50 to 60% அப்படின்றது 80 to 90% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து அவங்கள பார்த்த ஆவரேஜ் ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆனது. அப்போ அவங்களுடைய இதெல்லாம் மார்க்ஸ் நான் சொல்றது பர்சன்டேஜ் அப்படின்றது. அப்போ ஒரு 50 to 60 எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து 70 to 80 எடுத்தாங்க, ஒரு சிலர் 80 to 90. அந்த இது மேஜராக வந்து 80 to 90 வந்துட்டாங்க. அப்போ ஒரு 1 year மெடிடேஷன்ல இந்த அளவுக்கு ஒரு ஸ்டடீஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுது அப்படின்னா இன்னும் டெய்லி அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க, லைஃப் லாங் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா எவ்வளோ பெரிய மாற்றங்கள் அவங்க லைஃப்ல வரும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வெளிநாடுகளில் பல ஸ்கூல்ல வந்து தியானத்தை வந்து ஒரு கட்டாய பாடமாகவே கொண்டு வந்திருக்காங்க. மார்னிங்ல மெடிடேஷன் பண்ணிட்டு தான் அவங்க கிளாஸே ஸ்டார்ட் ஆகும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது தான் அதெல்லாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்ல இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்திருக்கு. இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா நார்மல் பீப்புள்ல இருந்து எல்லாருக்குமே வந்து மெடிடேஷன் பண்ணும்போது அவங்களோட பிரெயின்ல பிசிக்கல் சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்றத விஞ்ஞானபூர்வமாக நிரூபிச்சு இது மூலமா இன்னும் அடுத்தடுத்த ரிசர்ச் போயிட்டு தான் இருக்கு. இன்னும் வேற என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா தியானம் அப்படின்றது இது வந்து ஒரு வெறும் ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயமோ இல்லை மதம் சார்ந்த ஒரு விஷயமோ மூட நம்பிக்கையோ கிடையாது. இது ஒரு பியோர் சயின்டிஃபிக் ப்ராசஸ். அந்த காலத்துல நம்மளுடைய விஞ்ஞானிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் தான். அவங்க சரியா சில விஷயங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த பீரியட்ல நமக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான்.
இப்போ நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர வளரதான் அவங்க கொடுத்துட்டு போன விஷயங்கள் எல்லாமே அறிவியலான விஷயங்கள் தான். இது எதுவுமே வந்து நம்பிக்கை சார்ந்ததோ மூட நம்பிக்கை சார்ந்ததோ இல்ல வெறும் சமயம் சார்ந்ததோ கிடையாதுன்றது இப்போதான் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா எங்களால் என்ன முடியுமோ அப்படின்றத பார்த்து இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஓஆர்டிபின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்கு. ஸோ அதில் தியானம் மூலமா என்னென்னலாம் மாற்றங்கள் வர முடியும், கொண்டு வர முடியும் அப்படின்றத பற்றி நாங்கள் சில ஆராய்ச்சிகள் பண்ணினோம். அதில் சயின்டிஃபிக்காக சில ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த போர்ட்டபிள் இஇஜி அப்படின்றது அது வந்து ஒரு சில இடங்கள்ல கிடைக்கக்கூடியது. ஸோ போர்ட்டபிள் இஇஜி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபரை வரவழைச்சு அவங்க மூலமா எங்க தியானம் பண்றவங்க அண்ட் அப்போ தியானம் பண்ண வச்சு ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த போர்ட்டபிள் இஇஜியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரெயின் வேவ்ஸ் டிஃப்ரென்ஸ் காட்டும். நம்மளுடைய பிரெயின் வந்து பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா 4 அலைவரிசைகளை வெளியேற்றிட்டு இருக்கும். இதில் ஆல்ஃபா ஸ்டேட் அப்படின்றது தான் தியான நிலை. ஸோ நீங்கள் தியானம் பண்ணும்போது பிரெயின் வந்து ஆல்ஃபா நிலையில் இருக்கும். அப்போ ஒருத்தரை உட்கார வச்சு அவங்களுடைய தலையில் வந்து அந்த ஹெட்பேண்ட் மாட்டும் போது, அந்த போர்ட்டபிள் இஇஜி மாட்டும் போது அவங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது பீட்டா அலைவரிசையை காட்டும். தூங்குனாங்கன்னா தீட்டா அலைவரிசை காட்டும். தியானத்துக்கு போகும்போது ஆல்ஃபா அலைவரிசை காட்டும். இது எல்லாமே நாங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். லிட்டலாக ஆன் த ஸ்பாட் இமீடியட்டாக அது அந்த கம்ப்யூட்டரில் அதை காட்டும், அதோடைய அந்த பிரெயின் வேவ்ஸ். ஸோ அப்படி காட்டும்போது நம்ம தியானம் பண்ணுறோம் அப்படின்றதே அந்த இடத்துல தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான சில ப்ராக்டிஸ் பண்ணி அதை செய்யும்போது இமீடியட்டாக பீட்டாலேருந்து ஆல்ஃபாக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அப்போது இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மெடிடேஷன்றது ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் தியானம் பண்ணும்போது மூளையில் மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றது நாங்களும் கண்கூடா சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பார்த்துருக்கோம். இன்னும் சில இந்த கிர்லியான் கேமரான்னு சொல்லுவாங்களே, ஸோ அதை வச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ மெடிடேட் பண்ணும்போது அந்த கிர்லியான் கேமராவில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வருது எல்லாம் லைவாக பார்க்குறது. அங்கே ஒருத்தர் மெடிடேட் பண்ண வச்சுட்டு இங்கே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இம்மீடியட்டான சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்குது. இன்ஸ்டண்ட்டாக அந்த தியானத்தில் அந்த மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இது எதுவுமே வந்து வெறும் நம்பிக்கை சார்ந்தது கிடையாது. தியானம்ன்றது ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான ஒரு சயின்ஸ். இது ஒரு சயின்டிஃபிக் டூல். இதை எப்போ நம்ம முழுமையா புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் இது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். இன்னமும் வந்து தியானத்தை வந்து ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயம் மாதிரியோ இல்லாட்டி ஏதோ சொல்லவே கூச்சப்படுற ஒரு விஷயமாவோ பார்க்கறது அப்படின்றது, இந்த பார்வை முதல்ல மாறணும். என்னுடைய முக்கியமான குறிக்கோளே இதுதான். தியானத்தை பத்தின ஒரு பார்வை மாறணும். இப்போ வரைக்கும் கூட நிறைய பேர் வந்து தியானம் கிளாஸ் அட்டன் பண்ண போறேன்னு வீட்டில் சொல்லிட்டு வர மாட்டாங்க. என்னன்னு கேட்டால், இல்லை நான் மீட்டிங் அட்டன் பண்ண போகிறேன், இல்லை இது பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், வேற ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு மெடிடேஷன் கிளாஸில் வந்து உட்கார்றவங்க இருக்காங்க. ஏன்னு கேட்டால், இல்லை மெடிடேஷன் சொன்னால் வீட்டில் ஏதாவது தப்பாக நினைப்பாங்க. ஏன் நீங்கள் என்னென்னமோ பண்ணுறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு அதுக்கெல்லாம் உங்களுக்கு கூச்சப்பட மாட்டேன்றீங்க, வெக்கப்பட மாட்டேறீங்க. தியானம் பண்ண போகிறேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ கூச்சமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது. இது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். தியானம்ன்றது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு டூல். அது நீங்க அடுத்த தடவை தியானம் கிளாஸ் போறீங்கன்னா நீங்க தைரியமா எல்லார்கிட்டயும் சொல்லணும், தியானம் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், அது ஒரு சயின்டிபிக்கான ப்ராசஸ். நீங்க தியானம் பண்றதை பார்த்து யாராவது சிரிக்கிறாங்க அப்படின்னா நீங்க அவங்கள பார்த்து சிரிக்கணும். தியானத்தை பத்தி ஒண்ணுமே புரிஞ்சுக்காம நீ இப்படி தியானம் பண்ணாம உன் லைஃபே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிய அப்படின்ட்டு. ரீசனா விவேகானந்தருடைய ஒரு கோட் ஒன்று பார்த்தேன். ஒரு தியானம் பண்ணக்கூடிய ஒரு முட்டாள் கூட ஒரு மிகப்பெரிய ஞானி ஆகிட முடியும், ஆனா ஒரு முட்டாள் தியானம் பண்ண மாட்டான். ஸோ அப்போ நான் தியானம் பண்ண மாட்டேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னா முட்டாள்கள் தான் இனிமேல் தியானம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை இப்போ வந்துட்டு இருக்கு. ஏன்னா தியானம் அவ்வளவு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம். இதை நீங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம உங்களை சுத்தி எல்லார்கிட்டையும் இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. தியானம்ன்றது அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம் தான். இது வந்து மதம் சார்ந்ததோ இல்லை வெறும் நம்பிக்கை சார்ந்ததோ கிடையாது. இதுக்குள்ளார அவ்வளோ அறிவியல் இருக்கு. இப்போ நான் சொன்னதெல்லாம் ரொம்ப ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான். இது தாண்டி இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அப்போ தியானம்ன்றது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம்ன்றதை நீங்க முதல்ல ஏத்துக்கிட்டு அதை நீங்க நம்பினாதான் மற்றவங்க கிட்ட நீங்க பேசும்போது தியானம் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், எந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம் அப்படின்றத உங்களால கன்வே பண்ண முடியும். அப்பதான் நீங்க தியானத்தை பத்தி பேசுறதுக்கு கூச்சப்பட மாட்டீங்க. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசுறதுக்கு கூச்சம் இல்லை, அரசியல் பத்தி பேசுறதுக்கு கூச்சம் இல்லை, சினிமா பத்தி பேசுறதுக்கு கூச்சம் இல்லை. ஆனா தியானத்தை பத்தி பேசுறதுக்கு கூச்சம்னா இது மாற வேண்டிய ஒரு போக்கு. இது
தியானம் அறிவியல் பூர்வமானது. இதை முழுமையாக ஏத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கிட்டையும் உங்களால ஓப்பனா பேச முடியும். நீங்க தியானம் பண்ணி நீங்க அதோடைய பெனிஃபிட்ஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் அதை ஸ்ப்ரெட் பண்ணி அவங்களுக்கும் அந்த தியானத்துடைய பலனை கொண்டு போய் சேர்க்க பாருங்க. எந்த அளவுக்கு நீங்க தியானத்தை பத்தி மற்றவங்க கிட்ட பேசுறீங்களோ, எந்த அளவுக்கு தியானத்தை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறீங்களோ, இது அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம்ன்றதை கொண்டு போய் சேர்க்கறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க அவங்களுக்கு நல்லது செய்றீங்க. ஸோ உங்களை சுற்றி இருக்க உங்கள் குடும்பத்தினருக்கும் சரி, உங்களுடைய நண்பர்களுக்கும் சரி, நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு தியானத்தை அறிமுகப்படுத்துங்க. தியானம் பண்ணுறது மூலமாக வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படும்ட்டு அவங்களுக்கு அதை புரிய வைங்க. அவங்கள தியானம் பண்ண வைங்க. அதுதான் நீங்கள் ஒருத்தருக்கு பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும். ஒவ்வொரு தானமும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ புண்ணியங்களை கொடுக்கும். தியானம் ஒருத்தரை நீங்கள் பண்ண வச்சிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக உங்களுக்கு அமையும். இதை முழுமையாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் இல்லாமல் மற்றவங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இந்த தியானத்தில் இன்னும் நிறைய அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்கு. அதை நம்ம வந்து அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். டவுட் இருக்கணும், டவுட் கேட்கலாம். எல்லாருமே அன்மியூட் பண்ணி வரோம், ஒவ்வொரு ஆளா பேசணும். ஹலோ சார். ஹலோ சார், இப்ப என்னுடைய சித்தத்துல வந்து என்னோட அஸ்ட்ராலஜி சார்ட்ல வந்து நான் தியானம் பண்ணணும்னு இருந்தாதான் என்னால பண்ண முடியுமா, இல்ல என் மனசுக்கு தோணுது அதனால நான் பண்ண முடியுமா? உங்களுக்கு அந்த சார்ட்ல என்ன இருக்குன்றது தெரியாது இல்லையா? ஸோ நமக்கு வந்து நம்ம தியானம் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா தியானம் பண்ணுங்க. நம்ம பண்ணாம இருக்கிறதுக்கு எக்ஸ்டர்னலா எந்த ஒரு ரீசனும் தேட வேண்டாம். உங்களுக்கு தியானம் பண்ணணும், பண்ணுங்க. அதோடைய பலன்கள் கிடைக்குமா? அது கிடைக்கும். ஸோ நமக்கு விதி இருந்தாதான் நம்மளால தியானம் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதை விட இதோ ஒரு முயற்சி மூலமாக தியானம் பண்ண ஆரம்பிக்கிறது நல்லது. தேங்க்யூ சார். கேட்கலாம், எல்லாருமே அன்மியூட் பண்ணியிருக்கேன். ஷீலா மேடம், லோகேஷ் சார். சார் வணக்கம் சார். கபிலன் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நீங்க தியானம் பிரெயின் ஸ்கேன் சொன்னீங்க, அது என்ன எம்ஆர்ஐ ஸ்கேனா சார் நீங்க சொல்றது? எஃப்எம்ஆர்ஐ, பெட் ஸ்கேன் இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. இல்ல சார், நீங்க சொல்றது வந்து பிரெயின் ஸ்கேன் சொல்றீங்களே, அது என்ன டைப் ஆஃப் ஸ்கேன்? சிடி ஸ்கேனா எம்ஆர்ஐ ஸ்கேனா சார் இது நீங்க சொல்றது? எம்ஆர்ஐ சார், எம்ஆர்ஐ எஃப்எம்ஆர்ஐன்னு இருக்கு, பெட் ஸ்கேன் இருக்கு, பாசிட்ரான் எமிட்டன்ட் டோபோகிராஃபி அப்படி. சரி சார், ஓகே, தேங்க்யூ சார். இது நீங்க சொல்ற இந்த பிரெயின் இது சொல்றீங்களே, இந்த என்ன ப்ராப்ளம், பிரெயின் ப்ராப்ளம் சரியானு சொல்றீங்களா, பிசிக்கல் டேமேஜ்லாம், அது நியூரல் ப்ராப்ளம் சரி பண்ண முடியுமா? வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஃபிசிக்கல் ப்ராப்ளம் பிரெயினில் டேமேஜ் சரி பண்ண முடியும்னு நான் சொல்லலை. பிரெயினில் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புதிய நியூரான்ஸ் ஃபார்ம் ஆகுது, நியூரல் பாத்வேஸ் கிரியேட் ஆகுது. இது எல்லாமே வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபிசிக்கல் சேஞ்சஸ். பிரெயினில் அடிபட்டுச்சுன்னா அது சரியாகும்னு எந்த சயின்ஸும் இன்னும் கண்டுபிடிக்கல. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார், நான் விஜயராஜ். கொஸ்டின்ஸ் இருக்கா சார்? ஹலோ, சொல்லுங்க. விஜயராஜ் சொல்லுங்க சார். சார், நீங்க பிபி சரியானு சொன்னீங்க. பண்ணலாம் அப்படின்னு 2 இயரா பிபி இருக்கு சார், அதாவது வந்து என்ன டவுட், இந்த பிபிக்கான தனிப்பட்ட ஏதாவது ஒரு அதுக்கு தனியா இருக்கா, இல்ல ரெகுலரா எந்த தியானம் சக்சஸ் ஆகுமா சார், கொண்டு வருமா சார்? ரெகுலரா எந்த தியானம் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு அந்த பிபி ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே சார், ஓகே, அந்த டவுட் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார், அப்ப இன்னும் டவுட் சார். சார், அந்த 7 கிளாஸ் இருக்குல்ல சார், இன்னையோட லாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னால பண்ண முடியல சார். நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ சார் ஆரம்பிக்குது? இல்லை, இப்போதைக்கு ஐடியா இல்லை. இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆகும். 2 months ஆகுமா சார்? மறுபடியும் இந்த டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்களா சார்? 2 or 3 days, சண்டே வரைக்கும் பண்ண முடியுமா சார்? ரெஜிஸ்டர் பண்ணலாமா?
தெரியல, நீங்கள் நாளைக்கு மெசேஜ் பண்ணுங்கள், எப்படி சுச்சுவேஷன் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். கூப்பிட்றேன் ஓகே சார், தேங்க்யூ. ஓகே. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். தியானத்தின் அறிவு ஓகே. எப்படி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நிறைய பேருக்கு ஆனால் இன்னும் தெரியல உண்மையிலே. நான் நிறைய பேர்கிட்ட பேசி பார்க்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி தான் தியானம்னா அப்படியே என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறாங்க. நானும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். ஐயோ என்னால் கண்ண முடியலாம், உட்கார முடியாது, அப்புறம் எனக்கு வேலை இருக்குது, அது இது இது இந்த மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வரமாட்டேங்கிறாங்க சார். முன்ன வரமாட்டுறாங்க. ஆனால் அது அது தியானம் தொடர்ந்து செஞ்சு அதில் என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு தெரிஞ்சால் அவங்களே கண்டிப்பாக வந்து புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஸ்பீச் எல்லாமே நான் கேட்குறேன் அண்ட் உங்கள் புக்ஸ் படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து கவனிக்கிறதுனால எனக்கும் வந்து டெய்லி கண்டிப்பாக தியானம் பண்ணணும். ஸோ அது பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுக்கும் எமோஷனல்லாம் வரும். வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் மூலியமாகவோ இல்லை சன்னோ யார் மூலியமோ வரும். பட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு 10ல் ஒரு 7ஆவது நம்ம வந்து அமைதியாக இருப்போம். அது உண்மை. அது என்னோட லைஃப்பில் அது நிறைய நடக்குது. தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கும் கோவம் வரும், ஆர்கியூ ஆகிருக்கும். ஆனால் சொன்ன மாதிரி அதில் ஒன்றுமே இருக்காது, சண்டை போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து தியானம் பண்ணும்போது நம்ம யோசிக்கிறதுக்கு ஏன் ஆர்கியூ பண்ணணும், அமைதியாக இருந்துட்டா அவங்களும் அமைதியாகிடுறாங்க. நம்மளும் பேச தான் அவங்களும் எதிர்த்து பேசிகிட்டே இருக்காங்க. அது வளர்ந்துட்டே தான் போகுது. ஸோ இப்போ நான் வந்து அவங்க பேசினாலும் நான் அதை அப்படியே அமைதியாக அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக இருக்கும்போது அவங்களும் கூல் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ஆமாம் நம்ம பண்ண தப்பு அப்படின்னு. ஸோ எல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க, அப்போ இருந்த மாதிரி நீ ஸ்கூலில் இருந்த மாதிரி இப்போ இல்லையே, எப்படி மாறின, நீ எப்படி மாறினன்னு கேட்குறாங்க. ஸோ நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், வாங்க எல்லாரும் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு வாங்க. ஸோ நான் குரூப்பில் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் போட்டுட்டு தான் இருக்கேன் நான். நீங்கள் சொல்கிற விஷயம் நிறைய. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க அந்த மாங்க்ஸ், அந்த செயின்ட். ஸோ நானுமே நோட் பண்ணியிருக்கேன் சார். ரொம்ப அமைதியாக இருக்கும் அவங்க ஃபேஸ். அட்லீஸ்ட் அவங்க சிரிக்கலைனால அந்த கண்ணு சிரிக்கும். அவ்வளோ ஒரு அமைதி அவங்களுக்கு கிடைக்குதுன்றது நல்லாவே தெரியுது. ஸோ நிறைய நோட் பண்ணியிருக்கேன் நானும். ரொம்ப தேங்க்ஸ் சார், நல்லா பேசுகிறேன். தேங்க்யூ. ஸோ உங்களால் நானுமே தொடர்ந்து தியானம் பண்ணியிருக்கேன் சார். அதில் நிறைய பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ எல்லாரும் ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் முடிஞ்ச அளவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸை பேசுகிறேன். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. சார் ஒரு கொஸ்டின் சார். சொல்லுங்க. இப்போ பிகினர்ஸ் தியானம் பண்ணுற பிகினர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஏதாவது குருஜி கிட்ட போய் ஃபர்ஸ்ட் ட்ரைன் பண்ணிக்கணுமா சார்? ஆமாம், எப்பயுமே வந்து ஒரு குருவுடைய வழிகாட்டுதலோடு பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்மளா ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் ஒரு கைடன்ஸோட பண்ணுறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான். அப்படி யோகா பண்ணுறவங்க அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க சார் இது பண்ணுறது? யோகா ட்ரைனர்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்லிக் கொடுப்பாங்களா இதெல்லாம்? எல்லா யோகா பண்ணுவாங்க, யோகா ட்ரைனர்ஸும் பண்ணுறாங்க. பட் மெடிடேஷனுக்குன்னு தனியாக ட்ரைனிங்கும் இருக்குது. யோகா பண்ணுறவங்கள மெடிடேஷன் ஒரு சின்ன ஒரு பகுதியாக வரும். ஸோ தியானத்துக்குன்னு தனியாக கிளாஸஸ் இருக்கும். நீங்கள் யோகாவில் சேர்ந்துட்டு தான் தியானம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. யோகாவும் உடலுக்கு நல்லது, தியானம் மனசுக்கு நல்லது. ரெண்டும் வேணுன்ற போது ரெண்டுமே தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை இப்போ உங்களுக்கு தியானம் தான் மெயினாக ஃபோக்கஸ்னா தியான கிளாஸ்ன்னு தனியாக இருக்கும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ சார். இப்போ மூடு ஸ்விங் ஆகுதுல்ல சார், மன அமைதி இருக்குல்ல, மன அலமதிட்டே இருக்குது. அது உடம்புல வந்து இப்போ பிசிக்கல் டேமேஜ் இருந்தால் கூட இந்த மன அமைதி மூடு ஸ்விங் ஆகும், டக்கு டக்குன்னு மாறுமா சார்? புரியல, என்ன கேட்குறீங்க? அடிக்கடி மூடு ஸ்விங் ஆகுது சார், மனநிலை மாறுது, டக்கு டக்குன்னு மாறுது, ஒரு செகண்டுக்கு மாறுது. அது வந்து இந்த உடம்புல இருக்கிற பிரச்சனைல கூட இந்த மனமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதிகமா? உடல்னால உடல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உடலை பற்றி
அதிகமாக கவலைப்படும் போது இந்த மாதிரி மூட் ஸ்விங்ன்றது வரும். பட் உடல் பிரச்சனை இருந்தாலுமே மனசை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மூட் ஸ்விங் அப்படின்றது அங்கே இருக்காது. அப்போ உடல் சரியானாதான் மனசு சரியாகணும்னு கிடையாது, மனசு சரியாச்சுனாலே போதும். நன்றி சார், நன்றி சார். ஓகே சார். கிளாஸ் ஃபுல்லாக நீ சயின்டிஃபிக் ஓரியன்ட் சார், ஃபுல்லாக இன்னைக்கு தேங்க்யூ சார். சயின்டிஃபிக் ஓரியன்டே கொண்டு போயிட்டீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹலோ. ஹலோ. தியானம் பண்ணும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ், இப்போ கொட்டாய் மாதிரி வருது, கொட்டாய் அது மாதிரி அடிக்கடி வருது. அது என்ன காரணம் சார்? மோஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான தூக்கம் இல்லை அப்படின்ற போது தியானம் பண்ணும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். தூக்கம் வர்றது, கொட்டாய் வர்றது, இது எல்லாமே. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நைட்டு ஸ்லீப் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. நைட்டு ஸ்லீப் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு தியானம் பண்ணும்போது சேஞ்சஸ் இருக்கான்றதை பாருங்கள். ஸோ அது அப்படி பார்த்துட்டு தான், ஏன்னா ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும்போது தியானம் பண்ணும்போது இது நடக்கும். நல்ல டீப் ஸ்லீப் தான் பண்ணிட்டு தான் இருக்கும். நான் கொரட்டை நல்லா ஒட்டி தான் தூங்குவாங்க. இந்த தியானம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த கொட்டாயே வருது, கண்ணில் தண்ணி வருது. அதான் என்ன காரணம் கேட்டேன். ஓகே ஓகே. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொட்டாவி அப்படின்றதே வந்து உங்களுக்கு இன்னும் அந்த ஒரு சரியான ஒரு ஓய்வு கிடைக்கல அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான். அப்போ அந்த ஓய்வு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஓய்வு கிடைச்சிது அப்படின்னா அப்போ அந்த இது இருக்காது. தொடர்ந்து தியானம் பண்ணும்போது அது குறையுதான்றதை செக் பண்ணி பாருங்க. டெய்லி மெடிடேட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொட்டாய் விடுறது குறையுதா அப்படின்றதையும் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. ஓகே சார். சார், பிராணாயாமா எவ்வளவு நேரம் பண்ணா நல்லது சார்? நீங்க யார்கிட்ட பிராணாயாமா கத்துக்கிட்டீங்க? என்ன பிராணாயாமா பண்றீங்க? சார் ஒரு 4 நிமிஷம், 4 செகண்ட் மூச்சு உள்ள இழுக்கிறது, அது ஹோல்டு பண்றது, 4 நிமிஷம் வெளியே விடுறது, இந்த பிராணாயாமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். எங்க கத்துக்கிட்டீங்க? யூடியூப்ல தான் சார் கத்துக்கிட்டது. அதுதான் தப்பு. அதுவும் பிராணாயாமம்ன்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள், ரொம்ப ரொம்ப டெலிகேட்டடான ப்ராக்டிஸ். அது ப்ராப்பரா நீங்க ஒரு குரு கிட்ட கத்துக்கிட்டீங்கன்னா தான் நல்லது. கத்துக்கிட்டு அவர்கிட்ட கேளுங்க. உங்களுடைய உடலுக்கு ஏற்றபடி அவர் ஒரு சஜஷன் கொடுப்பாரு. பொதுவான ஒரு சஜஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்கிறவருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா உங்களுக்கு அது ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு யோகா மாஸ்டர் கிட்ட போனீங்கன்னா அவர் கரெக்டா உங்களுக்கு எந்த பிராணாயாமம் பண்ணலாம், எவ்வளவு நேரம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவர் கரெக்டா சொல்லுவார். தேங்க்யூ சார். தேங்க்யூ பாலசுப்ரமணியன் சார், தேங்க்யூ. வேற என்ன கேள்வி இருக்கா? கலை மேடம், வேற என்ன கேள்வி இருக்கா? நான் முடிச்சுக்கலாமா சார்? நல்லா இருந்தது சார். ஆக்சுவலா கிளாஸ் வந்து சூப்பரா இருந்தது. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வந்து எடுத்துட்டு போனீங்க. ஆக்சுவலா வந்து இந்த ஆங்கிள் வந்து யாரும் திங்க் பண்ண மாட்டாங்க மேக்சிமம். 90% வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து இது ஒரு ரிசர்ச் ஆங்கிள் மாதிரி இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா அப்படியே வந்து நீங்க எடுத்துட்டு போற ஆங்கிள் வந்து அப்படியே நல்லா இருக்கு. நிறைய இன்டெப்டா வந்து ஒரு சில கண்டென்ட் வைஸ் நீங்க ரிசர்ச் பண்ண விஷயத்த வந்து கொடுக்குறீங்க. ஏன்னா வந்து இது ஈஸியா வந்து மெடிடேஷன், அதாவது சயின்ஸ் வித் மெடிடேஷன் வந்து இவ்வளவு ஈஸியா வந்து சயின்ஸும் அறிவியல் சார்ந்த ஒரு தியானத்தை வந்து இவ்வளவு எளிமையா வந்து விளக்கவும் முடியாது. ஏன்னா வந்து ரெண்டுமே ஒண்ணு, இது வேற அது வேற இல்ல, எல்லாமே ஒரே ஆங்கிள் வந்து நீங்க வச்சு பேசுறது வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. தேங்க்யூ சோ மச் சார். ஏன்னா அதுல வந்து ஸ்கேனை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்ஆர்ஐ ஸ்கேனை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. நிறைய விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச். நன்றி. தேங்க்யூ சார். முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபைடாக கொண்டு போயிருக்கேன். ஏன்னா நார்மலாக இது மாதிரி இது விஷயங்கள் பேசுறது உள்ள வந்து என்ன ரிசர்ச் ஆர்டிகல்ஸ், எந்த ஜேர்னலில் பப்ளிஷ் ஆச்சு, என்னென்ன சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணாங்க, என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க, இப்படி பேசணும் அப்படின்னா டீப்பாக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும், போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப
தேவையில்லாத இன்ஃபர்மேஷனா தெரியும். ஸோ அதனால எந்த ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளிஃபைடா கொடுக்குற மாதிரி தான் நான் பிளான் பண்ணி இந்த இதை கொடுத்துருக்கேன். ரிசர்ச் பேஸ்டா பேசுறதா இருந்தால் ரொம்ப டீப்பா நிறைய சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும். அது நார்மல் பீப்புளுக்கு அந்த அளவுக்கு புரியாது, கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் கேட்கறதுக்கும் கொஞ்சம் போரிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடா நார்மலா ஒரு ஒரு ஸ்பீச்சா நான் அதை கொடுத்துருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ சார். ஏன்னா தேங்க்யூ சார். பல பல மணி நேரம் கஷ்டப்பட்ட ரிசர்ச்சை வந்து எளிமையா ஒரு 3/4 மணி நேரத்துல கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ.